டோன்ட் வரி, உங்களை கொல்ல மாட்டேன். ஏன்னா பின்னாடி நமக்கு ஒரு பெரிய டீல் இருக்கு. டேய், சாரை இங்கேயே கட்டி போட்டுட்டு வாங்கடா. போங்க. என்னாச்சு நிஷா? டாக்டர், நிஷாக்கு என்னாச்சு? கொஞ்சம் அமைதியா இருங்க. நிஷா, நிஷா, நிஷா. மலர் ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் படி உங்க பொண்ணோட நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. லட்சத்துல ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி நிலைமை வரும். உங்க டாக்டர் கண்ணு முழிச்சு பார்த்தா அவ கண்ணில் படுற எல்லா விஷயமும் கொடூரமா தெரியுது. அதுதான் பயத்துல கத்தி கதறி கூச்சல் போடுறா. அதை கண்ட்ரோல் பண்ணதுக்காக தான் இன்ஜெக்ட் பண்ணி அமைச்சிருக்காங்க. அதனாலதான் அவ அன்கான்சியஸ் ஸ்டேஜில் இருக்கா. என்ன பாரு நிஷா, 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 நான் வாசன் வந்திருக்கேன். Close the door. என்னாச்சு? நான் தான் வாசன். வாசன், வாசன், ப்ளீஸ்.
சார். அந்த கும்பல் யாருன்னு தெரிஞ்சுதா? பர்டிகுலரா எதுவும் தெரியல சார். உங்க பொண்ணை கிட்னாப் பண்ணி உங்களை பிளாக்மெயில் பண்ணி உங்ககிட்ட இருந்து பணம் பறிக்க திட்டம் போட்டிருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. டாக்டர், என் பொண்ணு குணமாயிடுவாள்ல? டோன்ட் வரி, ஷி வில் பி ஆல் ரைட். ஆனா உங்க பொண்ணு நிஷா பத்தி எனக்கு சில டீடைல்ஸ் வேணும். அவ பிறந்ததுல இருந்து இதுவரையிலான மெடிக்கல் ஹிஸ்டரி, சின்ன வயசுல இருந்து அவளுக்கு சாப்பாட்டுல, விளையாட்டுல, படிப்புல, பொழுதுபோக்குல, ரசிக்கிறதுல என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காதுங்கிறது ஒரு லிஸ்ட்டை போட்டு கொடுங்க. தட் வில் பி யூஸ்ஃபுல் இன் ட்ரீட்மெண்ட். இம்மீடியட்டா ஏற்பாடு பண்ணி தரேன். மம்மி காஃபி. Thank you, dear. டாடி. எனக்கு இந்த லிஸ்ட்ல இருக்கும் புக்ஸ் வேணும். Okay. ஏங்க, நீங்க எந்த பேஷண்ட் விஷயத்திலயும் இவ்ளோ ஸ்ட்ரெயின் பண்ணி நான் பார்த்ததே இல்லைங்க. இதுல என்ன இருக்கு? முள்ளால் எடுக்கிற தியரி தானே, வேற என்ன? இந்த கேஸ் விஷயத்துல நாம அதை ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்? நிஷா மயக்கத்திலிருந்து கண்ணு விழிச்சாலே எதிரில் எதை பார்த்தாலும் கத்தி கதறி கூச்சல் போடுறா. அந்த பயத்தை போக்கணும்னா நெருப்பை நீரால அணைக்கிற மாதிரி, வெப்பத்தை தென்றலால தணிக்கிற மாதிரி தான் இந்த கேஸை நாம அப்ரோச் பண்ணணும். அதுக்கு இப்ப நம்ம என்ன பண்ணணும்? நிஷா இசையில ரொம்ப ஈடுபாடு உள்ளவளா இருக்கா. அவளுக்கு பிடிச்ச பாடல்கள், மியூசிக் மூலமா ட்ரீட்மெண்ட் பண்ணி அவ மனசுல இருக்கிற கொடூரமான பாதிப்புகளை டைவர்ட் பண்ணி அவ மனசை தெளிவடைய வைக்கணும். மியூசிக்கால நிறைய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண முடியும். இது சங்க காலமா தீர்மானிக்கப்பட்டிருக்கிற வைத்திய முறை. ஜஸ்ட் கோ த்ரூ திஸ்.